تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا ألم تر إلى الذين يزعمون أنهم آمنوا بما أنزل إليك وما أنزل من قبلك يريدون أن يتحاكموا إلى الطاغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يضلهم ضلالا بعيدا وإذا قيل لهم تعالوا إلى ما أنزل الله وإلى الرسول رأيت المنافقين يصدون عنك صدودا فكيف إذا أصابتهم مصيبة பேணிக்காக தவறிய பெற்றோர்கள் தான் சொல்லி மறுபடியும் நம்ம முகமது பந்தர் தெற்கு தஞ்சை தெற்கு அது ஆமா ஆமா ஜியாவுதீன் அவங்க வர்றாங்க பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நவுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கருத்துரங்கள் இன்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியானது, இந்த கருத்தரங்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக பல செய்திகளை உங்களுக்கு கொடுத்த வண்ணம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தலைப்பு பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது. பெற்றோர்கள்தான், அவர்கள்தான் முக்கியமான காரணம் என்பதற்காக பேச வந்திருக்கக்கூடிய நான் முதல்ல நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். யாருக்குன்னு சொன்னா, இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த நடுவர் அவர்களுக்கு. காரணம், நான் மட்டும் சொல்லல நன்றி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்ல, நீ பார்க்கக்கூடிய எல்லோருமே நன்றி சொல்வார்கள். ஏன்னு சொன்னா, அற்புதமான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அழகான தலைப்பு, இன்னைக்கு முக்கியமான தலைப்பு அப்படின்னு சொல்லி எல்லோருமே நன்றிகள் சொல்லக்கூடியவர்களாகவும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு மற்ற உலகத்துல இன்னைக்கு பல தவறுகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பாவங்கள் எத்தனையோ இருக்குது. இருந்தாலும் இதுல ஒரு திருட்டு இருக்குன்னு வைங்க, ஒரு பொருளாதாரம் இருக்கு, திருட்டு இருக்குது, பாவங்கள் பலசு இருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த போதையில இருக்கக்கூடிய பாவங்கள் மட்டும், கேடுகள் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த உலகத்துல மட்டும் கிடையாது. தன்னை அழித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் நாளை மறுமையில நரகத்துக்கு போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, எல்லா காரணங்களை விட இதுதான். இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய காரணங்கள் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று ஆட்சியாளர்கள் காரணம் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அதோடு கல்வியாளர்கள் தான் காரணம் என்று சிலர் கூறுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் காரணம்தான், மறுக்கவில்லை. ஆனால் மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னா, பெற்றோராக இருக்கக்கூடிய நாம தான். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த உலகத்தில வாழும் போது பிறக்கக்கூடிய எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் பிறக்கும் போது நல்லவர்கள், அவர்களுடைய வளர்ப்பு, அவர்கள் தீயவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாறக்கூடியது தாய் தந்தைகளுடைய அவர்களுடைய வளர்ப்பினிலே தான் இருக்கின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த வயசுல கெடுறான்? 2 வயசுல 3 வயசுல பிள்ளை கெடுறானா? அப்படி கிடையாது. இல்ல, எப்ப கெடுறான்? கெடக்கூடியது 10 வயசு 15 வயசுக்கு மேல விவரம் தெரிஞ்சு வெளியில போனதுக்கு அப்புறம் தான். எப்ப வெளியே போறான்? கல்வி படிக்கும் போது, பள்ளிக்கூடத்துல. அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள், அதற்கப்புறம் நம்மளே கணக்கு போட்டு பார்த்துங்க. ஏன்னு சொன்னா, மிக முக்கியமான காரணம்
தாய் தந்தை தான். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சிறுவராக இருக்கிறதுல இருந்து அவன் பிள்ளை எந்திரிச்சு பிறந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவனை பள்ளிக்கூடம் போக வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் பேசணும், இப்படிதான் எப்படி எப்படி நம்மளுடைய அணுகுமுறை இருக்குன்னு சொல்லி கொடுப்பது யாரு? நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்பு தானே. கல்வியாளர்கள் பொறுப்பா? சொல்லுவாங்கல்ல, பொதுவாகவே ஆணி ஒரு மரத்தோடைய ஆணி வேறு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வெயில எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் எவ்வளவு பெரிய மலைகள் வந்தாலும் வெள்ளம் அடிச்சாலும் அது சாயுமா? சாயாது. ஏன் உறுதியா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலம் ஆணி வேறாக இருக்கக்கூடியது தாய் தந்தை. தாய் தந்தை தான் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசான் அவர்கள் தான், நம்ம தான். பாக்கி யாருமே முன்னுதாரணமாக இருக்க முடியாது. படித்ததற்கு அப்புறம் அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய செல்வம், மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய தீயவர்களாக ஆவது எல்லாமே பிறகு வரும். ஆனா ஆரம்பத்துல கல்வி கற்றுக் கொடுப்பது அந்த விஷயத்துல கல்வியாளர்களை விட தாய் தந்தை தான் மிக முக்கியமான கல்வியாளர்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க இன்னைக்கு பிள்ளைகள் கெடுவதற்கு காரணம் தாய் தந்தையர்கள் தான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? இது வழிகேட்டுல மதுனால வரக்கூடியது. இந்த பிள்ளைகள் கெடும்போது அந்த பிள்ளைகளுடைய வழிகேடு எவ்வளவு மோசமா இருக்குது. அது வரைக்கும் தாய் தந்தையர்கள் நல்ல பேர், 4 பேர்த்த நல்ல பேர் எடுக்கணும்னு ரொம்ப நல்ல பேர் எடுத்துக்கொண்டிருப்பாங்க, கண்ணியமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுடைய கேடு கெட்ட ஒரு செயல் மது அவர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடு சரியில்லாம போனதன் காரணமாக அவர்கள் என்ன பண்றாங்க? தாய் தந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலம், நல்ல பேர் எடுத்து அவங்களுக்கு கேவலமாக இருக்கின்றது. 4 பேருக்கு மத்தியில தலை காட்ட முடியல. சொல்லுவாங்க, உன்னை வளர்த்ததற்கு ஒரு 4 எரும மாட்டை வாங்கி விட்டுருக்கலாமேடா. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்றாங்க? சொல்ல பேச்ச சனியா செய்யல, விளங்காத எரும மாடு. அப்ப அந்த விளங்காத எரும மாட்டுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை பார்த்து வழங்குறான். நீங்க பேசும்போது நீங்க சரியான முறையில் பேசணும். எது நல்லது, எது தீமை, எது பாவம், உடம்புக்கு நல்லது எது, நமக்கு ஆரோக்கியம் எது, இந்த உலகத்துக்கு எது நல்லது, மறுமைக்கு எது நல்லது, அதை நம்ம ஆரம்பத்தில இருந்து சொல்லி வளர்த்தோம்னு சொன்னா அந்த பிள்ளை வழி கெடுவானா? நம்மள பார்ப்பான். நம்மளே தவறு செய்யறான், நம்மளே ஸ்மோக் பண்றாங்க, நம்மளே பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் வலிக்கிறாங்க, போயில போடுறாங்க. சரி, தந்தை செஞ்சா அப்போ பிள்ளைக்கும் பிள்ளை என்ன நினைப்பாங்க? தந்தை செய்யறத பார்த்து தானே பிள்ளை செய்வான். என்னுடைய தந்தை செய்யாம இருந்தா நான் செய்வேனா? சரி, தந்தையே செய்யறாரு, அவர் செய்யறது அப்ப நல்லதுதான் போல இருக்கு, அப்ப நம்மளும் செய்வோம். அப்படித்தானே செய்யறாங்க. அதனால தானே கெடுறாங்க. பிள்ளைகள் கெடுவதற்கு பெற்றோர்கள் தான் அதிக காரணம். நாளைக்கு அவர்கள் நல்ல இடத்துல வேலைக்கு போகும்போதும் நல்ல பேர் வாங்கும் போதும் அந்த பேர் யாருக்குங்க? நமக்கு தானே. என் புள்ள சொல்றோமா இல்லையா? அப்போ மட்டும் என் பிள்ளைன்னு சொல்லும் போது ஆரம்பத்துல வளர்க்கும் போது உன் பிள்ளை இல்லையா? கெட்டு போகும்போது அது ஏன் பிள்ளை கிடையாதுன்னு சொல்றோமே. அப்ப யாருங்க காரணம்? நம்ம தானே. இது மட்டுமா? அவர்கள் இது போன்ற தீமையான விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாயை ஏசுறாங்க, அடிக்கிறாங்க. என்னுடைய உறவினர்கள் இடத்துல பாக்குறோம் என்ன நடக்குது. தாய் தந்தையை அடிச்சு பிள்ளை பெத்த மகன் வளர்த்து அவன் சாப்பிட்டானா இல்லையா எல்லா விஷயத்திலும் கவனிச்ச தாய் தந்தையை அடிச்சு ரத்தம் வரக்கூடியதை நம்ம பார்க்கணும். கண்ணால பார்த்தேன் நானு. கொலை பண்ணிடுவேன்னு அருவாள் எடுத்துட்டு நிற்கிறான் பெத்த மகங்க. அதுக்கு யாருங்க காரணம்? அவனுக்கிட்ட அருவாவை கொடுத்தது யாருங்க? நம்ம அருவாவை நம்ம கொடுக்கல. இருந்தாலும் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது பாவம்னு நம்ம வளர்த்திருந்தோம்னு சொன்னா அவன் செய்வானா? கையில அருவாள் எடுப்பானா? அவன் ஆரம்பத்துல எடுக்கும்போது நீ எடுத்து காட்டியிருந்திருப்ப. அப்ப சரியா இருந்தாங்கன்னு வைங்க, தாய் தந்தை சரியா இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். அப்போ முதல் ஆசான் யாருன்னு சொன்னா தாய் தந்தை தான். அவர்கள் தான் முதல் படிப்பாளர்கள், படிக்க வைக்கக்கூடியவர் அவர்கள் தான். ஆனா இதுல என்னென்ன கேடுகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். பல கேடுகள் இருக்கின்றது. இந்த போதையினால என்னுடைய குடும்பத்துல சிலர் பயணம் செய்கிறாங்க. அந்த பஸ்ல போகக்கூடிய போது அந்த பஸ் ஓட்டுநர் போதை இறந்து விட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, வண்டி ஓட்டுறாங்க.
அங்கெங்கேயும் அலச விட்டு சில வண்டியை போய் மோதிரத்துக்கு போனதுக்கு அப்புறம் வண்டியை நிறுத்தி உங்க வண்டியில என்ன ஏற முடியாது, இவன் நம்மளாம் காலி பண்ணிடுவான்னு இறங்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? கல்வியாளர்கள் சொல்லி கொடுக்குறாங்களா நீ போதை தண்ணி அடிச்சிட்டு நீ போய் வண்டி ஓட்டுன்ட்டு? இல்ல ஆட்சியாளர்கள் சொல்றாங்களா? கிடையாது. ஆனா நம்ம பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து தண்ணி அடிப்பது தவறு அப்படிங்கறத நம்ம நிறைவேற்றக்கூடியது, அதை சரியான முறையில வழிகாட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இல்லையா? அப்ப நம்மதான் முதல் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பாளிகளேன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் யார் பொறுப்பாளர்? அந்த வீட்டு ஆண்மகன், தலைவன் பொறுப்பாளன் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம பொறுப்பு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மனைவி பொறுப்பு. அப்ப தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம தான் முதல் காரணம். பல காரணங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா மிக முக்கியமான காரணம் தாய் தந்தை தான். இதுக்கு ஒரு உதாரணத்தை, இதை சரியாக அமைக்கலன்னு சொன்னா என்ன கேடு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வீடு ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த வீடை கட்டுறதுக்குள்ள மேல பில்ட் போடும் போது மட்டும் நம்ம கம்பியெல்லாம் வச்சு கட்டுறது கிடையாது. அதை விட ஒரு அஸ்திவாரத்துல நல்ல ஜல்லிக்கல் அதிகமா போட்டு கம்பியை போட்டு நல்ல எடலமா போடுவோம். என்ன காரணம்? அந்த பில்டிங் நல்லா இருக்கணும், நீடிச்சு இருக்கணும்னு. அப்ப அந்த ஆணி வேலை கீழே அஸ்திவாரத்துல பலமா இருக்கணும். அங்க பலமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு தேவையானது அள்ளு கொண்டாந்து கொட்டும், நிறைய பொருட்கள் கொட்டி நல்லா பலப்படுத்துறோமா இல்லையா? அப்ப பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கிறதுதான். அது போன்ற அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஒரு வீக்கா இருக்க கூடாது. அப்ப ஒரு வீடு நல்லா இருக்கணும்னு எப்படி நம்ம முயற்சி பண்றோமோ, அதே போல பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லவர்களாக வருவதும் அவர்கள் தீயவர்களாக வருவதற்கு காரணம் யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான். நாம தான் காரணம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வளர்வதற்கு அவர்கள் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் வெளியில போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவர்களுடைய அணுகுமுறை இருக்கு, பேச்சுல ஏதாவது மாற்றம் இருக்குதா, அவர்களுடைய ஏதாவது சாப்பிட்டு வந்தாங்களா, ஏன் சாப்பிடல, வந்தோன்னு அவன் எந்த மாதிரி இருக்கிறான், அவனுடைய முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க வேணாமா அவனுடைய நிலை என்ன, அவனுடைய சிந்தனை என்னன்ட்டு. அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால் தாய் தந்தைகள் தான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றார்கள். பேணி வளர்ப்பதற்கு இந்த உலகத்துல மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துக்கு போவதற்கு நமக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப அவனை சாலிகான பிள்ளைகளாக நல்லொழுக்கம் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். வளர்த்தால் தான் இந்த உலகத்துக்கும் நமக்கு நல்ல பேரை கொடுப்பார்கள். நாளைக்கு மறுமையில நம்ம மரணிச்சிட்டாலும் கூட நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக சாலிகான குழந்தைகளாக அவர் வருவார்கள். எனவே நம்ம தான் பெற்றோர்கள் தான் இதற்கு முழுமையான காரணமாக இருக்கக்கூடியதுனால நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளை சரியான ஒரு வழிகாட்டனாக உண்மையான ஒரு ஆசானாக இருந்து அவர்களை நல்ல வழிகளாக நல்ல பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய கடமை நம்ம எல்லோருக்குமே அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹ்ரத்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். மிக அருமையாக தன்னுடைய கருத்தை, பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம், அவன் நல்லவர்களாவதும் கெட்டவர்கள் தீயவர்களாகவும் பெற்றோர்கள் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க வளர்ப்பு பிள்ளைகள் பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு அசிங்கமா பேசினாலும் சரி, 4 பேர் மத்தியில அவன் அப்பா அப்படி, அதனால அந்த குடும்பம் அப்படிதான் பேசுவாங்க, அவன் அந்த குடும்பமா அப்படிப்பான்னு பேசுவாங்க. அப்போ அதிகமான குடும்பங்கள்ல சிறு சிறு தவறுகள் பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் பீடி குடிக்கிறது விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான், பீடி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சிகரெட், இன்னும் ஏதாவது போதைகளை தேடுவான், அப்புறம் சாராயம் குடிச்சுவான். சின்ன தவறு நடக்கும் போது பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு பெற்றவங்க தான் இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து பெற்றவங்க நடந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். ஃபர்ஸ்ட் ரோல் மாடல தன் தாய் தந்தை தான். தாய் தந்தை வளர்ப்பு கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா மற்றதெல்லாம் ஈஸியா அடுத்தது பார்த்துடலாம். அந்த அருமையான பல கருத்துக்களை முன்வைத்து சகோதரர் ஜாவதி சொன்னாங்க.